வணக்கம். என்னோட பேர் டாக்டர் சின்ன சக்தி. நான் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சங்கிரி வட்டம் காவிரிப்பட்டி கிராமம் மோட்டூருங்கிற ஒரு கடைக்கோடி கிராமத்துல கைவினை சிற்பம் தயார் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா வருஷம் விநாயகர் சதுர்த்திக்குண்டான சிலையெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை வந்து ஒரு 40 குடும்பம் வந்து ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த விநாயகர் வந்து கிராமத்துல ஒரு வேலை வாய்ப்பா கொடுத்துட்டு இருக்குது. இந்த விவசாயத்துறையில இருக்கிறவங்களுக்கே வந்து வேலை வாய்ப்புங்கிறதுனால அவங்களுக்கு நிரந்தர வருமானத்தோட இருக்குது. நிறைய கடனை வாங்கி நகை நட்டை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டு பண்றோம். அந்த ஒரு வருஷ உழைப்பு ஒரு நாள் வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த பண்ணும்போது என்னன்னாக்கா அந்த மக்கள் வராங்க வந்து இந்த ஒவ்வொரு சிலையை புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கம் வந்துட்டு இருக்கிறாங்க. அதையும் தாண்டி கேரளா பாலக்காடு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய சிலை புக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வருஷம் நிறைய வியாபாரம் போயிட்டு இருக்குது. இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க வியாபாரம் நல்லபடியா போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து அரசாங்கம் சொல்ற மாதிரி கெமிக்கல் இல்லாம ஆர்கானிக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். 10 அடிக்கு மேல சிலை பண்ணாம இருக்கிறோம். அதே போல இந்த எண்ணெய் வண்ணம்னு சொல்றக்கூடிய எனாமல் பெயிண்ட் பூசாம இருக்கிறோம். அதே மாதிரி பிளாஸ்டர் பரிசு பயன்படுத்துறதுல 100% ஆர்கானிக்கா கிழங்கு மாலை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி அரசாங்கம் சொல்ற ஒவ்வொரு வழிகாட்டுதலையும் நாங்கள் பயன்படுத்தி ரொம்ப சிறப்பாக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட், ஸ்டேட் அவார்டு, டிஸ்ட்ரிக்ட் அவார்டு, அப்துல் கலாம் விருது, சவுத் ஏசியன் இன்டர்நேஷனல் அவார்டு, ஒளிர் நட்சத்திர விருது, இந்த மாதிரி பல விருதுகளை வாங்கி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த துறையில வந்து தமிழ்நாட்டிலே முதன்முறை ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிட்டு இருக்கிற நிறுவனம் நம்மளுது. இந்த மாதிரி தெளிவா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல ஒரே ஒரு சங்கடமா என்னன்னா அந்த பர்மிஷன் மட்டும் அரசு இன்னும் கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஈஸியா பர்மிஷன் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தாழ்மையா கேட்டுக்கிறோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னாக்கா சேனாதிபதினு போட்டுக்கிறோம். அவர் வந்து நல்ல ஒரு பல்கா கம்பீரமா இருப்பாரு. சேனாதிபதி கணபதி, மகாவிஷ்ணு கணபதி, திருநீலகண்ட கணபதி, இந்த மாதிரி சிவனை வச்சு நிறைய பண்ணியிருக்கிறோம். அது இல்லாம ராமரோட அவதாரத்துல பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமா பண்ணியிருக்கிறோம். இந்த வருஷம் புது மாடல் நிறைய கொடுத்துருக்கோம். கலர் வெரைட்டி நிறைய கொடுத்துருக்கு. எல்லாமே வாட்டர் கலரு ஆர்கானிக்கா பண்ணிக்கிறோம். தண்ணியில கரைக்கும் போது எந்த ஒரு மாசுபாடு வராத அளவுக்கு 100% ஆர்கானிக்கா பண்ணிருக்கோம். எல்லாமே வாட்டர் கலர் பூசுறதுனால அதோட லட்சணம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே எங்களோட உழைப்பை வந்து மக்களுக்கு கொடுக்குறோம். கைவினை சிற்பத்தை வளர்த்துறது எங்களோட முழு உழைப்பை கொடுக்குறோம். அரசாங்கமும் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி அந்த பர்மிஷன் ஈஸியா இருக்கணும். எங்களுக்கு வந்து லோன் மானியத்தோட லோன் கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் எங்களை ஊக்கப்படுத்துனா இன்னும் கைவினை சிற்ப கலைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய உருவாகுவாங்க. அப்படி உருவாகும் போது என்னன்னா நம்ம நாட்டுக்கும் பெருமையா இருக்கும். அந்நிய செலவணி முதலீடும் டெவலப் ஆகணும்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த உழைப்பு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அரசாங்கங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்கணும் தாழ்மையோட கேட்டுக்கிறோம். நன்றிங்க. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.